இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 27, தவம். குறள் எண் 266. தவம் செய்யார் தம் கருமம் செய்வார், மற்ற அல்லார் அவன் செய்வார் ஆசையில் பட்டு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தம் கருமம் செய்வாராவார், துறந்து தவத்தை செய்வார். அவரை ஒழிந்த பொருள் இன்பங்களை செய்வார், அவற்றின் கண் ஆசையாகிய வலையுள் பட்டு தமக்கு கேடு செய்வார் என்கிறார். தவம் செய்வதற்கு முயற்சி வேண்டுங்க. தவ முயற்சியை மேற்கொண்டால் அதனை கடுமையாக செய்ய வேண்டும். எனவே தவ முயற்சியை நம் கடமையாக கொண்டு செய்ய வேண்டும். அவற்றை ஆசை என்பது ஒரு வலை. அந்த வலையில் சிக்கிக்கொண்டு மீள முடியாது. தவம் செய்யாத மற்றவர்கள் ஆசையில் சிக்கிக்கொண்டு வீணானவற்றை செய்து அலைபவர்களே என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதாவது தவம் செய்பவர்கள் தாங்க தம் கடமையை செய்பவர்கள். மற்றவர்கள் எல்லாம் ஆசையில் சிக்கிக்கொண்டு தவத்தை வீணான செயல்களில் மாட்டிக்கொள்வார்கள். ஆசை என்னும் மலையில் சிக்கிக்கொண்டு வீணான செயல்களில் மாட்டிக்கொள்வார்கள். அதனால்தான் இடைக்காட்டு சித்தர் கடுகை துடைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்கிறார். அவர் ஒரு சித்தருங்க. அவர் தவம் செய்தவர். அதனால தான் அவரே சொல்கிறாரு, தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இடைக்காட்டூர் சித்தர். இடைக்காட்டூர் மானாமதுரைக்கு பக்கத்திலே இருக்கிறது. அங்கே போய் பார்த்தால் இடைக்காட்டூர் அவருடைய சித்தருடைய கோயிலே இருக்கிறது. அவர் சொல்கிறார், கடுகை துளைத்து 7 கடலை புகத்தி குறுகத் தரித்த குறள் என்கிறார். அவரும் ஒரு சித்தரே இவரை தெய்வப்புலவரை அந்த அளவுக்கு சொல்கிறார். அதனால் அதாவது தவம் செய்யும்போது கடமை உணர்ச்சியோடு செய்ய வேண்டும். மாறாக ஆசை என்னும் வலையில் சிக்கிக்கொண்டு இன்பத்தில் ஈடுபட்டு ஆசை என்னும் வலையில் சிக்கிக்கொண்டு தவித்து விடக்கூடாது என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதனால் மாணவ செல்வங்களே, தினந்தோறும் ஒரு திருக்குறளை படியுங்கள். அதன்படி வாழ்க்கையில் கடைப்பிடியுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வு மலரும், பூந்தோட்டமாக மலரும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளோடு சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.